ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். டிசம்பர் 26ஆம் தேதி 2004 யாராலையும் மறக்கவே முடியாது. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சுனாமி, அதுவும் தமிழகத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில, தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய மனசுல அது வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு நாள் நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. எத்தனை பேர் நம்ம இந்த கடலுக்கு பறி கொடுத்தோம். கடல் கொந்தளிச்சு வரும்போது, விடிய காத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியாம, அப்போ சுனாமின்னு என்ன கூட தெரியாம நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுனாமின்னு ஒண்ணு இருக்கு, அது அப்போதான் தெரிஞ்சது. இத்தனை வருடங்கள் கழிச்சியும் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் விழாத நாள் இருக்க முடியாது. டிசம்பர் 26 வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஒவ்வொரு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஜக சார்பாக எங்களுடைய கராத்தே தியாகராஜன் அவர்கள், இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவர், எங்க கட்சி சார்பாக அத்தனை பேர், அத்தனை தொண்டர்கள் ஒவ்வொரு டிசம்பர் 26ஆம் தேதி கடலோரமா வாழ்ற மக்களுக்கு, மீனவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடலுக்கு, அந்த மாதாக்கு நம்ம எங்களை காப்பாத்துங்க, அது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும். மீண்டும் இந்த மாதிரி கொந்தளிச்சு வர வேண்டாம். அப்படிதான். ஏன்னா இந்த கடல் நம்பி ஒவ்வொரு இடத்துல மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மீனவர்கள் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு ஏன் சொல்றேன்னா, கடலுக்கு போகும்போது எங்கே பிரச்சனை இருக்கோ அதை தகவலும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கட்டும், பாஜக சார்பாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். பிஷரிஸ் நான் சொல்லும் போது அவ்வளவு நல்ல திட்டங்கள் இன்னைக்கு மீனவர்களுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்த முடியும், அதை நோக்கி எப்படி நமக்கு நம்ம நாட்டில் விவசாயங்கள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய மீனவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்காக என்ன போராட்டம் இருந்தாலும், அவங்களுக்காக என்ன நல்ல திட்டங்கள் இருந்தாலும், அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீர்க்க வைக்கணும், அதுக்காக இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நாங்க பாடுபடுவோம். அவங்களோட நாங்க நின்றுட்டு இருக்கோம். வேற கேள்வி இருக்கா? திருமாவளவன் திருப்பரங்குன்ற சம்பந்தமா ஒரு விமர்சனம், தீபம் ஏத்திட்டா எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிருமா, எய்ம்ஸ் வந்துருமா, சோறு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால சொல்ல முடியும். தீபம் ஏத்துட்டா எய்ம்ஸ் வந்துருமானா, தீபம் ஏத்துட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்துல கோயிலா போய் தலையில தர்ப கட்டிட்டு போய் கையில வேலு வச்சுட்டு, கையில எந்த கோயிலுக்கு போனாலும் அப்ப மட்டும் சூடு அந்த கையில வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்ப எலெக்ஷன் டைம்ல அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவளால ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்க எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமா சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமா சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்ல? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோன்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன், ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி தன்னுடைய ஒரு ஃபேத், தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுக்காக போராடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்க ஹிந்துவிசம் ஒரு மெஜாரிட்டி சொல்லும் போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டல கூட்டிட்டே இருக்கீங்க. சோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயில்களால போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வீட்டுல பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா நாள் செவத்துக்குள்ள நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எந்த தேர்தல்ல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம்.
எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லயே நிக்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சர்ச்சுக்கு போறாங்க, ரம்ஜானுக்கு ஆகிட்டு அந்த பண்டிகையில வாழ்த்து சொல்றாங்க, அதுலயும் கலந்துக்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் இஃப்தாருக்கு போறாங்க? இதே மொஹரம் வரும்போது எதுக்கு பேசுறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்றாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப கிறிஸ்துமஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. மதச்சார்பின்மை அப்படின்ற பேர்ல மத வெறுப்புணர்வை திருமாவளவன் வெளிப்படுத்தாரு. நிச்சயமாக சொல்றேன், அப்படிதான். மகாத்மா காந்தி திட்டத்துல பெயரை மாத்திட்டாங்க, அதனால 2வது முறையாக மகாத்மா காந்தியை பாஜக கொண்டிருக்கிறது அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்றாரு. இது மென்கிறக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டை ஆண்டவங்கள பேர்ல நீங்க ரோடு வைக்கிறீங்க, ஒரு குத்துபு வச்சிருக்கீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இப்போ அதுல எங்கேயாவது மோடின பேர் வருதா? இல்ல. அப்புறம் இது மக்களுக்காக தானே நம்ம செய்யறோம். அதுல நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நான் பாக்குறோம். அப்போ பேர் மாற்றுறதுல நீங்க மட்டும் பேர் மாத்தலாம், எல்லாத்திலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம். நாங்க மக்களுக்காக மாத்தும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா? மகாத்மா காந்தியை 2வது கொன்னுட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியில இருந்து ராகுல் காந்தி இவிஎம் நீங்க மேனிபுலேட் பண்றீங்கிறீங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிறது அவருடைய பி. சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம். இவிஎம்ல எந்த தவறு இல்ல. உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்ல, அதுல எந்த தவறு நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ப. சிதம்பரம் ஏதாவது சொல்றாரு? இதே ப. சிதம்பரம் அவர்கள் மக்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, இது பண்ணிருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம நாட்டுடைய அத்தனை மக்கள், நம்ம எல்லையில இருக்கிற அத்தனை வீரர்களுடைய உயிர் கொடுத்தோமே இத்தனை வருடத்துல, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நாங்க சொல்லிக்கலாமா? சொல்றதுக்கு வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்லணுங்கிறது கிடையாது. யோசிச்சு சொல்லணும் யார் இருந்தாலும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி விஜயோட காரம் அடிச்சாங்க, தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. நீங்களும் பல சின்னல்களை தாண்டி இன்னைக்கு பாஜகவோட துணை தலைவராக உட்கார்ந்துருக்கீங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம். யார் இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும், நீங்க நேசிக்கிறவங்க, காதலிக்கிறவங்க, நீங்க அன்பா காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்க உயிர் கொடுக்கறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது. உங்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. மற்றவங்க 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் 4வது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் அழுது உங்க பெற்றோர்கள் தான். சோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க உயிர் மதிக்கிறது முதல்ல கத்துக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயோ மறுபடியும் இது கேள்வி கேட்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னா அந்த ஆசையோட நான் வரதே இல்லை. கட்சி என்ன சொல்றாங்களோ மேல இடத்துல, நம்ம தலைவர் மேல இடத்துல இருக்குது, தலைவர் இல்லைன்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கட்சியில இருக்கேன். தேர்தல்ல எனக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல அடுத்தது வேற என்ன பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகளோடய நான் பாஜகல இல்ல. நான் எதிர்பார்ப்புகளோட இல்லாம கட்சிக்காக, ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் பார்க்கும்போது 2047 ஒரு விக்சித் பாரத் 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடும் போது, சுதந்திர தினம் கொண்டாடும் போது, ஒரு விக்சித் பாரத் இருக்கணும்னா ஒரு கனவு, அந்த கனவு நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால பாடுபட முடியும். ஒரு பேசிக் காரியகர்த்தா, பாஜகவுடைய காரியகர்த்தா நான் சொல்றேன், என்னெல்லாம் நாங்க கஷ்டப்படணும், என்னால பாடுபடணும், அதெல்லாம் பண்ணுவோம், அவ்வளவுதான். விஜயும் சீமான் அவர்களும் RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அவர் யார் பிள்ளை? டிஎம்கேயோட பிள்ளையா இல்ல காங்கிரஸோட பிள்ளையா? அது அவர் சொல்லட்டும். தேங்க்யூ. பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. எவ்வளவு முடிவு பண்ணிருக்கீங்க, அது பத்தின விவரங்கள்? மாநில துணைத் தலைவரா இருக்கீங்க, இப்பதானே வந்துட்டு போனாரு, முதல் மீட்டிங் தானே நடந்தது, வெயிட் பண்ணுங்க. டிலே ஆகுமா? எவ்வளவு தொகுதிகள் முடிவு? மறுபடியும் வருவாரு. இப்பதான் நம்ம முதல் பேச்சு முடிச்சுட்டு தான் போயிருக்காரு. இபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு மற்ற தலைவர்கள் சந்திச்சு, அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நான் ஊர்ல இல்ல, நானும் அந்த மீட்டிங்ல கலந்துருக்கணும். அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. பட் இப்போ டெல்லி போயிட்டு பியூஷ் அவர்களை சந்திக்க போறேன். பட் அதே சமயத்துல கூடிய சீக்கிரத்துல மாநில தலைவர்கள் ஒரு தகவல் கொடுப்பாரு, இபிஎஸ் அவர்கள் தகவல் கொடுப்பாரு, இல்ல அடுத்த முறை பியூஷ் அவர்கள் வரும்போது அவரே தகவல் கொடுப்பாரு. எவ்வளவு இடங்கள் கேட்டு பெற போறீங்க கூட்டணியில இருந்து?
பாஜக? இல்ல மேம் 20 பேஷன்ஸ் இஸ் வர்ச்சு சொல்லுவாங்க, காத்துட்டு இருந்து பாருங்க. இல்ல மேம் 23 தொகுதி தான் பாஜக பெற போகுது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகி இருக்கு. செய்தி நிறைய வெளியாகும். பாஜகவுடைய ஒரு பலம் எந்த 23 தொகுதி தான் இருக்கா, இல்ல எத்தனை தொகுதி பெறலாம்? ஆனா நீங்க 23 ஏன் சொல்றீங்க? ஏதோ ஒரு வதந்தி வந்துட்டுனாலே நான் பதில் கொடுக்க முடியாது. பாஜக எத்தனை தொகுதி பெறலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கும் வரட்டும். இன்னைக்கு வந்து பீகார்ல அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பார்த்துட்டு, இன்னைக்கு வந்து கேரளால அவ்வளவு பெரிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய வெற்றி பார்த்துட்டு, அருணாச்சல் பிரதேஷ்ல ஃபுல்லா ஸ்வீப் நாங்க தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஆசாமும் வெஸ்ட் பெங்கால் நாங்க தான் ஜெயிக்க போறோம். வெயிட் பண்ணி பாருங்களேன். மேடம், இப்போ 23 தொகுதிகள்னு ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதை விட கூடுதல் இடங்கள் கேட்பீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், தகவல் வெளியாயிருக்கு. கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக, இல்ல எங்க சார்பாக யாராவது சொன்னாங்களா? இது ஒரு வதந்திக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வதந்தி தான் நான் எடுத்துக்கிறேன். வணக்கம். இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நிச்சயமாக அது பார்த்துட்டு சரியா பண்ண போறோம். ஏன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு மக்கள் வந்து வாக்களிக்கும் போது எந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும். சோ ஒரு ஈசிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஈசில இருந்து உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அது ஃபுல்லா எங்களுக்கு டீடைல் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல ஏற்கனவே ஓட் போட்டவங்க சில ஒரு தவறுகள் நடந்ததுனால அது வந்து மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மாதிரி உங்களை காட்டும். சோ அது நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ஈசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தகவல் வந்துடும். தேங்க்யூ. நன்றி.